அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் என்ற டாபிக் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன, இந்த எலக்ட்ரானிக்ஸ் என்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, இதனுடைய பயன்பாடு என்னவா இருக்குதுன்றதை நம்ம டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன, இப்போது இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த எலக்ட்ரானிக்ஸ் என்ற வார்த்தை வந்து எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரான் ப்ளஸ் மெக்கானிக்ஸ். எலக்ட்ரான் ப்ளஸ் மெக்கானிக்ஸ் என்ற ரெண்டு வார்த்தையிலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் என்ற பொருள் நம்மளுக்கு என்ன, எலக்ட்ரானிக்ஸ் என்ற வார்த்தை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா மின்னணுவியல் சொல்கிறாங்க தமிழில். எலக்ட்ரானிக்ஸ்னால் மின்னணுவியல். இப்போது இந்த எலக்ட்ரானுக்கு என்ன பொருள், மின்னணு. மெக்கானிக்ஸுக்கு என்ன பொருள், இயக்கவியல். அப்போ மின்னணு இயக்கவியல் தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா மின்னணுவியலை நம்மளுக்கு வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் நம்மளுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் என்ற பொருள் நம்மளுக்கு கொடுக்குது. அப்போ எலக்ட்ரானிக்ஸு என்ற வார்த்தை வந்து நம்மளுக்கு எங்கேருந்து கிடைச்சிதுன்னா எலக்ட்ரான் ப்ளஸ் மெக்கானிக்ஸ் என்ற ரெண்டு வார்த்தையிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் என்ற வார்த்தை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போது இந்த மெக்கானிக்ஸ்னால் பேசிக்காக என்ன பாருங்கள், மெக்கானிக்ஸ்னால் நான் என்ன சொல்லிட்டேன், இயக்கவியல்னு சொல்லிட்டேன். மெக்கானிக்ஸ்னால் இயக்கவியல்னு சொல்லிட்டேன். இது எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு. சரி, இப்போது இயக்கவியல்னால் பாருங்களேன், நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் இருக்குது. இந்த பால் நான் என்ன பண்ணுறேன், கிரவுண்டில் நான் ரொம்ப தூரத்தில் தூக்கி போட்டு இது வந்து உங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு பிளேஸில் வந்து நிற்குது இந்த பால். சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மறுபடியும் இந்த பால் உருண்டு வந்து நிற்குது இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா தானாக மூவ் ஆகுதா இல்லை வந்து நான் தள்ளி விட்டால் அந்த பால் மூவ் ஆகுதான்னு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பாலை வந்து நான் கையால் தூக்கி போடுறேன். இந்த பாலை வந்து நான் கையால் தூக்கி போடுறேன். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டுகிட்டே போயிட்டு நான் எவ்வளோ தூரமாக எவ்வளோ சக்தியில் வந்து நான் எவ்வளோ ஸ்பீடாக தூக்கி போட்டோன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக உருண்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த போயிட்டு அது சேர்ந்து அது தானாக அதோடைய ஆற்றலையிலேருந்து நிற்கும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு சக்தியை கொடுக்கறது மூலிமா இந்த பால் என்ன பண்ணுது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு உருண்டோடி அதனுடைய ஆற்றல் இருந்த பிறகு அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்குதுன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளேஸில் போயிட்டு நின்றுடுது. சரி, இப்போது இதே போல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மெக்கானிக்ஸ் சொல்லிட்டேங்களா இயக்கவியல். அப்போ இது ஏதோ ஒரு ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இயங்குது. சரி, ரைட்டு. இப்போது இதை வந்து நான் எக்ஸாம்பிள் சொன்ன பால். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே வந்து எலக்ட்ரான் ப்ளஸ் மெக்கானிக்ஸ் என்ற ரெண்டு வார்த்தையில் இருந்தால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் என்ற வார்த்தை கிடச்சிருக்கு. சரிங்களா, அப்போது நான் இந்த எலக்ட்ரான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த எலக்ட்ரானு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் இயக்கவியல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் சொல்லுவாங்க, அது மூவ்மெண்ட்டும் சொல்லுவாங்க. சரிங்களா, சரி. இப்போது இந்த எலக்ட்ரான் என்ன பண்ண போகுதுன்னா இப்போ நான் பாலை தூக்கி போட்டேன் இல்லைங்களா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எலக்ட்ரான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கழுத்தில் குறி போட்டோம்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து இந்த சிம்பிள் எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, இந்த எலக்ட்ரானை நான் என்ன பண்ண போகிறேன்னா மெக்கானிக்ஸ் நான் அதாவது பார்த்தீங்கன்னா மோஷன் பண்ண இந்த எலக்ட்ரானுடைய மோஷன் எப்படி இருக்குன்னு போகுது. இப்போது இந்த பால் நான் தூக்கி போட்டேன் இல்லைங்களா, பால் தூக்கி போட்டால் என்ன ஆகுது, ஏதோ அதனுடைய ஆற்றல் இழந்த பிறகு ஒரு பிளேஸில் போய் நிற்குது. அப்போது அந்த ஆற்றல் வந்து என்னன்னு பண்ணால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அதாவது என்னுடைய ஒரு கூடுதல் சக்தியை கொடுக்குறேன். இப்போ நான் கையால் தூக்கி எறிகிறேன் இல்லைங்களா, அப்போ அது சக்தி தானே. இப்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தது மூலமாக தான் அந்த பால் என்ன பண்ணுது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுது. சரிங்களா, இப்போ அந்த பால் நான் எங்கே தூக்கி போட்டேன், கிரவுண்டில் தூக்கி போட்டேன். இப்போ கிரவுண்டில் தூக்கி போடுறேன், இல்லை வந்து ஒரு தரையில் தூக்கி போடுறேன், ஒரு வெற்றிடத்தில் தூக்கி போட்டோன்னா அது என்ன ஆகுது, அது பால் பவுன்சர் ஆகுது. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அது என்ன ஆகுது, ஒரு பிளேஸில் போயிட்டு ஸ்டாண்டர்டாக நிற்குது. சரிங்களா, அப்போது இந்த பால் நான் எங்கே தூக்கி போடுறேன், கிரவுண்டில் தூக்கி போடுறேன். சரி, இப்போது அதே போல் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எலக்ட்ரானிக்ஸ்ன்ற இப்போ பால் மாதிரி நான் அது ஒரு பொருளை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஒரு பொருள் நான் எடுத்துக்கிறேன். இந்த எலக்ட்ரானிக்ஸ் என்ற பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் ஆகுது, இப்போ இந்த பால் மூவ் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் என்ன ஆக போகுது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆக போகுது.
சரிங்களா? இப்போ இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும், ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும். ஏன் இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் மூவ் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கரண்ட்டு, வோல்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதர்வைஸ் இப்போ அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு பிளேஸில் அப்படியே நிற்குதுன்னா, எங்கேயுமே மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குதுன்னா எந்த ஒரு கரண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்காது, வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்காது, வேஸ்ட்டு. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த எலக்ட்ரானை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணணும். எலக்ட்ரானை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், எலக்ட்ரான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கிடைக்கும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் நம்மளுக்கு பெறுவதற்கான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எலக்ட்ரான் பிளஸ் மெக்கானிக்ஸ்னா நம்மளுக்கு எலக்ட்ரானுடைய மோஷன், அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறேன். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுது இல்லைங்களா, இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பாலை கொஞ்சம் நான் வந்து வேகமாக தூக்கி அடிச்சுன்னா வச்சுங்களேன், கொஞ்சம் ஸ்பீடாக நான் தூக்கி த்ரோ பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் போயிட்டு அது ஆற்றில் இருந்துட்டு கொஞ்சம் நிற்கும். சரிங்களா? இப்போ நான் ஸ்லோவாக தூக்கி போடுறேன், இல்லை கீழே நான் சும்மா உருட்டி விடுறேன், டச் பண்ணுறேன், சும்மா இப்படி நான் சும்மா லேசாக டச் பண்ணேன்னா என்ன ஆகும், இந்த பிளேஸில் வந்து நிற்கும். சரிங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எலக்ட்ரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், என் கையில் வந்து தூக்கி போட்டேன் இந்த பாலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எலக்ட்ரான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு என்னென்னா என்ன பேர் சொல்கிறாங்கன்னா இஎம்எஃப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இஎம்எஃப் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இஎம்எஃப்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இது ஒன்றுமே இல்லை, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வோல்டேஜ்னு சொல்கிறோம். அப்போது இஎம்எஃப்னா நம்மளுக்கு என்னது, வோல்டேஜ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரி, இப்போது இந்த எலக்ட்ரானுக்கு வந்து நான் வந்து இந்த இஎம்எஃப் நான் கொடுத்தேன்னா, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் நான் கொடுக்குறேன்னா வச்சுக்கோங்களேன், இந்த எலக்ட்ரான் வந்து எப்படி மூவ் ஆகுது, எங்கே மூவ் ஆகுது. இப்போது நான் இந்த பால் எங்கே தூக்கி போடுறேன், கிரவுண்டில் தூக்கி போடுறேன். அப்போ இது போல் இந்த பொருள், இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து எலக்ட்ரானை ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ எலக்ட்ரானை வந்து எங்கே வந்து நான் தூக்கி போடலாம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பாலுக்கு கிரவுண்டு சொல்லிட்டேன். இப்போ எலக்ட்ரானுக்கு என்ன பண்ணலாம், எலக்ட்ரானுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு 3 விதமான பிளேஸ், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிரவுண்டு மாதிரி இந்த எலக்ட்ரானுக்கு 3 விதமான ஒரு பிளேஸில் நான் தூக்கி போடலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடத்தில் தரையில் தூக்கி போட்டோன்னா மூவ் ஆகுது இல்லைங்களா. இப்போது அதே போல் நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரானை வந்து நான் ஒரு 3 பிளேஸில் தூக்கி போட்டால் எனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இடமாற்றம் வந்து ஈஸியாக நடைபெறும். அப்போ அந்த மூணு பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, செமிகண்டக்டர். சரி, இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு பால் என்ன ஆச்சு, பால் வந்து கிரவுண்டில் இருந்து தூக்கி போடுறோம், கிரவுண்ட் வந்து சூட்டபிளான ஒரு பிளேஸாக இருக்குது. அதே போல் எலக்ட்ரானுக்கு எது சூட்டபிள் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேக்யூமு, ஏரு, செமிகண்டக்டர். இந்த 3 விதமான பிளேஸில் மட்டும்தான் எலக்ட்ரான் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அதிகமாக மூவ் ஆகக்கூடிய திறனை பெற்று இருக்குது. சரி, இப்போது இந்த வேக்யூம் ஏர் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மூணு பிளேஸில் வேக்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல்னு வச்சு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏரு அதே போல் பழைய மாடல். செமிகண்டக்டரு கொஞ்சம் லேட்டஸ்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் நான் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செமிகண்டக்டர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வேக்யூம் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். இது முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த ஏரு வேக்யூமை தவிர்த்து செமிகண்டக்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து எதை கன்சிடர் பண்ண போகிறோம், செமிகண்டக்டரை கன்சிடர் பண்ண போகிறோம். சரி, இப்போது இந்த எலக்ட்ரான் மூவ் நான் சொல்லிட்டேன், இந்த எலக்ட்ரான் மூவ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், வோல்டேஜ் கரண்ட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மூவ் ஆகலைன்னா என்னது, எதுவுமே நடக்காது. சரி, இப்போது நான் இந்த 3 விதமான பிளேஸ்ன்னு சொல்லிட்டேன், எங்கெங்கே வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ நம்ம செமிகண்டக்டர் ஏன் வந்து விட மாறுறாங்க, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவுடேட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
செமிகண்டக்டருடைய பயன்கள் வந்து அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா சாதாரண மண்ணில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. சரிங்களா? அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த செமிகண்டக்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைந்த மின்சாரம் பாதி மின்சாரத்தை மட்டும்தான் கடத்தக்கூடிய திறமை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மெட்டல் ஒரு இரும்பு இல்லை ஒரு காப்பர் ஏதோ மெட்டல், சரி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்னே சொல்கிறேன். மெட்டல் எடுத்தோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் நம்மளுக்கு என்ன பண்ணும், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் நான் கனெக்ட் பண்ணுறேன்னா என்ன ஆகும், டைரெக்டாக பவர் வந்து ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் ஆகும். அதாவது முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கடத்தும் திறனை கொண்டுள்ளது இது மெட்டல். ஆனால் செமிகண்டக்டர் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முழுமையாக நம்மளுக்கு வந்து மின்சாரத்தை கடத்தாது. அது என்ன பண்ணும், குறைந்த மின்சாரத்தை மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன கண்டக்ட், அதாவது பார்த்தீங்கன்னா கடத்தும், மின்சாரத்தை கடத்தும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, செமிகண்டக்டர்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த செமிகண்டக்டர் பயன்படுத்தும் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மூவ் ஆகுது இல்லைங்களா. இப்போ இந்த எலக்ட்ரான் நம்ம மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த எலக்ட்ரான் நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். எலக்ட்ரான் என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து எவ்வளோ பெரிய நம்மளுக்கு அட்வான்டேஜ்ன்றது நம்மளுக்கு தெரியும். நான் வந்து இன்னொரு வீடியோலாம் சொல்கிறப்ப இதனுடைய பயன்பாடு எவ்வளோ முக்கியமானதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணி எலக்ட்ரான் மூவ்மெண்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செமிகண்டக்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இதே மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரானை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான மின்சாரம் கடத்தும். ஏன்னா செமிகண்டக்டர் என்ன பண்ணோம், குறைந்த மின்சாரம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து கடத்தும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரில் நம்மளுக்கு உருவாக்குற டிவைஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான டிவைஸ் சொல்கிறேன். அந்த 4 விதமான டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசிபி போர்டு மற்றபடி வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 விதமான டிவைஸ் தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணோம். அந்த 4 விதமான டிவைஸ் என்னன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயோடு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட்டு, சரி ஃபெட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது மாஸ்ஃபெட்டு. முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேடி. சரிங்களா? இப்போது இந்த 4 விதமான டிவைஸ் தான் என்ன சொல்கிறேன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்கிறேன். இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா குறைந்த மின்சாரத்தை நம்மளுக்கு வந்து கடத்தக்கூடிய திறமை நம்மளுக்கு வந்து இது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது மேக்ஸிமம் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் குறிப்பிடுவாங்க. இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் பயன்பாட்டில் இருக்குது. சரிங்களா? பயன்பாட்டில் இருக்கிறதுடைய இதுதான் மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம எலக்ட்ரானிக்ஸு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பேசிக்காக எலக்ட்ரான் ப்ளஸ் மெக்கானிக்ஸ்ன்ற 2 வார்த்தையிலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எலக்ட்ரானிக் கிடைச்சிருக்கு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம படிக்கிறோம், இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்களா மூவ்மெண்ட்டை பற்றி அதனுடைய பிஹேவியர் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் படிக்கிறோம். அதனால தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கே எலக்ட்ரானிக்ஸ்ன்ற பொருள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய பயன்பாடு என்னவா இருக்குன்றது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ பேசிக்காக நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னென்னா பேசிக் கான்செப்ட் இதுதான். ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் நான் கொடுக்கறது மூலிமா எலக்ட்ரான் மூவ் ஆகும். அதை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரானிக்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? தேங்க்ஸ்.